எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே பேச வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வரலாறை சொல்லிடுறேன். 2006 சூடோ ஃபேக் அனிமல் ஆர்கனைசேஷன்ஸ் கேஸ் போட்டாங்க. போட்ட உடனே பிஆர் ஐயா அப்படிங்கிற ஒரு டாக்டர் பி ராஜசேகர் இந்த கேஸ் அன்னையிலிருந்து ஒரு 10 வருஷ காலமாக தனியாக சிங்கிள் மேன் ஆர்மியாக ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அவர் தான் வாதாடுறாரு தன் சொந்த சொத்துக்களை விற்று. அப்புறம் கார்த்திகேய சிவசேனாதிபதி 2012 இந்த ஆங்கிள் அப்படியே மாத்துறாரு. வீர விளையாட்டுன்னு போயிட்டு இருந்த விஷயத்த நேட்டிவ் பிரீடு ப்ரிசர்வேஷன் ப்ரீடிங் சயின்ஸ் அப்படின்னு ஆங்கில மாத்துறாரு. ஸோ இப்படி தான் இந்த போராட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு, அமைதியான வழியில். 2012 நேட்டிவ் புல்லை வந்து பர்ஃபார்மிங் அனிமலாக இன்க்ளூட் பண்ணதிலிருந்து என்ன ஆச்சு, அதுக்கு மேலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. 2011 வந்த தீர்ப்பு நடத்தலாம், ஏன்னா புல் அப்போ பர்ஃபார்மிங் அனிமல் இல்லை. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, புல்லை பர்ஃபார்மிங் அனிமல்லேருந்து ரிமூவ் பண்ணால் சட்டப்படியே நம்ம இந்த கேஸை ஜெயிச்சிடலாம். இவ்வளோதான் இந்த விஷயம். ஸோ அமெண்ட் பிசி ஆக்ட் தான் நம்ம நோக்கம், நம்ம கொள்கை. இந்த போராட்டத்தில் ஒரு கொள்கை எல்லாம் போச்சுன்னா நம்ம தோத்துருவோம். ரெண்டாவது, நான் இப்போ சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு ஃபாரினர் வந்து இன்னைக்கு மெரினாவில் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால போலீஸ் வந்து அத்துமீறினாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ப்ரெஸ் பீப்புளை விடுறதில்ல. ஒன்று கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பாருங்கள். ப்ரெஸ்ஸு வந்து நேஷனல் மீடியா வந்து கவர் பண்ணாதான் டெல்லியில் இதை பற்றி விஷயம் தெரியும். ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கங்க, அட்லீஸ்ட் உங்களோட பவருக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாரும் இறங்கி வராங்கன்னா ஏன்னா போராட்டம் வலுத்துருச்சு, அதனால இறங்கி வராங்க. இந்த டைமில் ஸ்மார்ட்டாக உங்களை யூஸ் பண்ணி உங்கள் விஷயம் என்ன, ஒரே ஒரு கொள்கை அமெண்ட் பிசி ஆக்டுங்கிற விஷயத்த சென்ட்ரலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள், நேஷனல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக யோசிங்க, வன்முறையில் மட்டும் இறங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வன்முறையில் இறங்கினா இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட்டு 10 வருஷமா ஒருத்தர் கேஸ் நடத்திட்டு இருக்காரு, அவர் பண்ண எல்லா முயற்சியும் வீணாக போயிடும். அண்ட் இந்த டக்கருங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எதுக்கு பண்ணோம்னா, இந்த ஆங்கில சிவசேனாதிபதி மாற்றினப்ப அண்ணன் மாத்துறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், கிராமத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து நகரத்தில் சேர்த்தணும். இந்த வீடியோ பண்ணோம். இது வந்து டோட்டலாக ஒரு எஜுகேஷனல் வீடியோ, அறிவுபூர்வமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். இப்போ திடீர்னு வந்து இது நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய ஒரு ஆங்கிளில் மாறுது. இது உணர்ச்சி வசப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அறிவுபூர்வமாக சட்டப்படி இதை சந்தித்து ஜெயிக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் போலீஸ் எதிரியாக நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்ன நடக்கும், நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக போலீஸ் அடிப்பாங்க, அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. நீங்கள் வேற யாரையாவது தாக்குனீங்கன்னா போலீஸ் அடிப்பாங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. போலீஸ் வந்து நம்மளை விடவே கூடாதுன்னு நினச்சிருந்தா விடவே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ போலீஸ் நம்ம பாதுகாவலர்களாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களும் பாதுகாப்பு தர ரெடியாக இருக்காங்க. சட்டையை கழட்டினா உள்ளே இருக்கிறது ஒரு தமிழன் தாங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய எதிரி யாரு, இந்த கேஸ் எல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்கள் தான், இந்த ஃபேக் அனிமல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் நம்ம எதிரி. அவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ணுமே தவிர, எவ்வளோக்கு எவ்வளோ போலீஸை டார்கெட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அங்கே ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஜாலியாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கிளிப்பிங்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் டக்கர் போட்டதும் ஒன்று தான், ஒரே விஷயத்துக்காக தான். அலங்காநல்லூரில் முதல்ல இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தான் முதல்ல போய் அதை ஆரம்பிச்சுட்டோம். அதுவும் எதுக்குன்னா, நாங்கள் எங்கள் கொள்கையை பதிவு பண்ணதுக்கு தான் போனோம். நானும் பிஆர்ஐயா சேனாதிபதி எதுக்கு போனோன்னா, ஊர் பொதுமக்களுடன் அமைதி ஊர்வலம், எங்களுக்கு வந்து அமெண்ட் பிசி ஆக்ட் பண்ணி பர்ஃபார்மிங் அனிமல்லேருந்து புல்லை எடு, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான் போனோம். அது திடீர்னு அங்கேருந்து வேற ஆங்கிள் அந்த போராட்டம் மாறிச்சு. பிஆர்ஐயா எங்களை உடனே கிளம்பு, இது உணர்ச்சி வசமான போராட்டமாக மாறிட்டு இருக்குன்னு எங்களை அனுப்பிச்சு விட்டாரு. முடிஞ்சு மெரினாக்கு வந்து அதே தான் அட்ரஸ் பண்ண, அமைதியாக இருங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு. நம்ம இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அறிவுபூர்வமாக போராடாமல் விட்டுட்டோம்னா, ஒரு 10 வருஷ காலமாக இந்த மாதிரி ஆட்கள் உண்மையான ஹீரோக்கள் போராடிட்டு இருந்தாங்களா, அவங்களோட எல்லா முயற்சியும் வீணாக போயிடும். ஜல்லிக்கட்டு வரதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வன்முறையில் இறங்குறீங்களோ அவ்வளோ இந்த ஃபேக் அனிமல் ஆர்கனைசேஷன் பீட்டா இவங்களுக்குலாம் செம கொண்டாட்டமாக இருக்கும். ஜாலியாக அதை எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அலங்காநல்லூர் நடந்ததும் அதே தான். அமைதி ஊர்வலத்துக்கு நடுவில் ஒருத்தர் காலை அவுத்து விட்டாரு. போலீஸ் வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலை யாராவது குத்தி இருந்துச்சுன்னா பீட்டா அதை அழகாக வீடியோ எடுத்து அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு விடாமல் பண்ணியிருப்பான். ஏன்னா அதை தான் அவங்க இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவித்தத்தை அழகாக கேப்சர் பண்ணி அதை வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ ரொம்ப நம்ம இருக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் நேராக கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன், மதுரையில் இருந்தேன். இப்போ இன்னைக்கு நேற்று சென்னை, நைட்டு சென்னை, இன்னைக்கு காலையிலேருந்து அடுத்து என்ன நேஷனல் மீடியா உள்ளே கொண்டு வரதுக்காக சேனாதிபதி என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வேலையில் இருந்தோம். எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்களும் எல்லா வேலையும் விட்டு போராடுறீங்க, நாங்களும் எல்லா வேலையும் விட்டு ஏன் இப்படிலாம் போயிட்டு இருக்கோம்னா, எல்லாரும் எஜுகேட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பனை எஜுகேட் பண்ணுங்க. நண்பா, நம்ம போராட வேண்டியது உணர்ச்சி வசப்பட வேண்டியது இல்லடா, நம்ம எஜுகேஷனலாக நம்ம போராடணும்டா, கொஞ்சம் அறிவுபூர்வமாக போராடணும்டா. இந்த விஷயத்தை வச்சு அழகா அமெண்ட் பிசி ஆக்ட்னு ஒரே கொள்கையை வச்சு அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நமக்கு தேவை யாரும் சாவடிக்கிறது இல்லை, நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும். அதுக்கு let us remove bull from the performing animals அப்படின்னு சொல்லி அமெண்ட் பிசி ஆக்ட்னு சொல்லி ஒரே கொள்கையை ஒரே நோக்கத்தோடு ஃபோக்கஸ்டா அமைதியா போராடினா இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பா உண்டு. எனக்கு புரியுது, எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம், நானே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போற வழியில் ஏதோ தோணும், அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட நோக்கம் வேணும்னா அமைதியா இருப்போம், அமைதி காப்போம், அறிவுபூர்வமாக போராடுவோம், நிரந்தர முடிவை நோக்கி. ஜல்லிக்கட்டு வேண்டும். நன்றி, வணக்கம்.